ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் விண்டோஸ் 11 25S2ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சில ஃபீச்சர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் யுவர் ஷேர் டேக். ப்ளீஸ் வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோட எண்டில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் வந்து நோட் பேடில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் டெஸ்ட் மட்டும் தான் எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரோட ஹைட்டு வெயிட்டு அதெல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ இந்த H1 கிளிக் பண்ணினா இந்த டைட்டில் சப்டைட்டில் இதை செலக்ட் பண்ண மூலியமா லெட்டரோட ஹைட் அண்ட் வித் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் புல்லட் லிஸ்ட்டு நம்பர் லிஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெகுலர் டெஸ்ட் ஃபார்மேட் போல்டு இட்டாலிக்கு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹைப்பர் லிங்க் இருக்குது, ஹைப்பர் லிங்க் எதாவது ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேபிள் இன்செர்ட் பண்ணலாம், டேபிள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிளியர் ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு ஆட்டோ கரெக்ஷன் சப்போர்ட் பண்ணும். ஆட்டோ கரெக்ஷன் இப்போ WHRன்னு டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணோம்னா அதுக்கு ஏற்ற வேர்டு எல்லாத்தையுமே சஜஸ்ட் பண்ணும், சேம் லைக் வேர்டில் இருக்க மாதிரி. ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா கோபைலட்டும் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. சும்மா நீங்கள் ஒரு சென்டென்ஸ் வந்து டைப் பண்ணிவிட்டு அதை வந்து வேறு ஃபார்மேட்டுக்கு மாற்றுறது, அதை வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக மாற்றுறது, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்க கோபைலட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட்டு, ரீரைட்டு, சம்மரைஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வரும். இல்லை இந்த சேஞ்ச் டோனில் போனீங்கன்னா நீங்கள் ஒரே சினாரியோ வந்து ஃபார்முலாவோ கேஷுவலாவோ நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோபைலட்டோட சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் இந்த ஃபீச்சர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்டில் எடிட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எடிட்டர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது எடிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் எடிட்டர் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே ஓப்பன் ஆகிடும். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஏதாவது ஒரு ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஃபைலோட நேம் வந்து எடிட் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து அந்த ஃபைலோட நேம் கொடுத்தீங்கன்னா இது வந்து நோட்பேட் மாதிரி கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே ஓப்பன் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து ஒரு டெஸ்ட் ஃபைல் இந்த XFC டீட்டெயில்ன்ற டெஸ்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடிட்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்து அந்த ஃபைல் நேம் வந்து கொடுக்கணும். ஃபைல் நேம் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே ஒரு நோட்பேட் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் நோட்பேடில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து இந்த CLI பேஸ்டு நோட்பேட்லையும் பண்ணலாம். ஸோ ஒரு இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது, இல்லை டெஸ்ட்டை டெலீட் பண்ணுறது, இப்போ ஏதாவது ஒரு வேர்டு வந்து இருக்கான்னு சர்ச் பண்ணுறதுக்கு Ctrl+F கொடுத்து நீங்கள் அந்த வேர்டை டைப் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ எப்படி அது நோட்பேடில் ஹைலைட் பண்ணி காட்டுமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். அந்த ஃபைண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. மேட்ச் கேஸு ஹோல் வேர்டு அப்படின்றது. மேட்ச் கேஸ்னால் ஆஸ் யூஷுவல் அது ஓரளவுக்கு மேட்ச் ஆனாலே காட்டும். ஹோல் வேர்டுனா எக்ஸாக்டாக அந்த வேர்டு இருந்தால் தான் காட்டும் அந்த மாதிரி. தென் வந்து வேர்ட் ரெப் ஆப்ஷன் இருக்கும், வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக அலைன் பண்ணி காட்டுறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோ டு லைன் இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி பர்டிகுலர் லைனுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக ஜம்ப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் நம்பர் வந்து இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் லைன் போகணுன்னா அந்த Ctrl+G கொடுத்து அந்த லைனுக்கு வந்து மூவ் ஆகிருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபைல் மெனு போனீங்கன்னா ரெகுலராக காட்டுற சேவ் as வேறு ஏதாவது ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ எக்ஸிட் இதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸிட் கொடுத்து டோன்ட் சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னிப்பிங் டூலை இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். இப்போ இதிலே வந்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூ சிம்பிள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா சிம்பிள் அண்ட் வீடியோ சிம்பிள் இருக்கும். கேமரா சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நியூ கொடுத்தீங்கன்னா ஸ்னிப் எடுக்கும். வீடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நியூ கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னிப்பிங்கான தனி செட்டிங்ஸ்க்கும் அண்ட் தென் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கான தனி செட்டிங்ஸும் இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கான செட்டிங்ஸில் உங்களுக்கு வந்து இந்த ஆடியோ வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்றதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். லைக் வந்து ஆடியோ இன்க்ளூட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணுமா, இல்லை ஆடியோ இல்லாமல் வெறும் ஸ்க்ரீனு மட்டும் ரெக்கார்ட் பண்ணணுமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ், சப்சிஸ்டம் ஆடியோ வேணுமா வேணாமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சராக நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி விண்டோஸ் 10லலாம் வந்து பார்த்திங்கன்னா PSR அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். அது வந்து யூஸ் பண்ணோன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ண ஒரு ஸ்லிப் எடுத்து அப்படியே அட்டாச் ஆகிட்டே வரும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வால்யூம் மிக்சர். இந்த சவுண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஏரோ பட்டன் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வால்யூம் மிக்சருக்கான செட்டிங்ஸ் வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோமுக்கு ஒரு சவுண்டு வால்யூமு, டீம்ஸ்க்கு ஒரு சவுண்டு வால்யூம் சொல்லி நம்ம வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
பட் இது வந்து ரொம்ப நாளாக இருக்கிற ஃபியூச்சர். பட் இதில் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஆப்புக்கும் இண்டிவிஜுவலான ஒரு ஆடியோ அவுட்புட் டிவைஸ் வந்து நம்மளால் கான்ஃபிக் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வால்யூம் மிக்சர் செட்டிங்ஸ் போனீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக ஒரு ஸ்பீக்கர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது அந்த ஆப்ஷன் தான் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கும். நம்ம எத்தனை எக்ஸ்டர்னல் அவுட்புட் டிவைஸ் வச்சுருந்தாலும் ஒரு டிவைஸாக வந்து டிஃபால்ட்டாக வந்து நம்ம கான்ஃபிக் பண்ணி வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து வால்யூம் மிக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாகவே இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா எந்தெந்த ஆப்புக்கெலாம் வந்து அவுட்புட் வேணுமோ அந்தந்த ஆப்புக்கு நீங்கள் வேறு டிவைஸ் வந்து கான்ஃபிக் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீம்ஸுக்கு வந்து நீங்கள் ஸ்பீக்கர் வைக்காமல் ஹெட்ஃபோன்னு கொடுத்துக்கலாம். விஎல்சி இருந்துச்சுன்னா விஎல்சி வந்து ஸ்பீக்கர்னு சொல்லி கான்ஃபிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி ஆன் டைம் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். விஎல்சியில் ப்ளே பண்ணுறப்போ தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். டீம்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கப்புறம் தான் போயிட்டு ஆடியோ டிவைஸ் வந்து நம்ம மாற்றுவோம். அது மாதிரி இல்லாமல் இப்போ இது ப்ரீவியஸாகவே கான்ஃபிக் பண்ணி வச்சுருக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ மேபி ப்ரொஃபஷ்னலுக்கு இந்த ஃபீச்சர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குயிக் மிஷின் ரெக்கவரி. இது வந்து சிஸ்டம் ரெக்கவரியோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி நம்ம வந்து சிஸ்டம் ரெக்கவரி வந்து பூட் இஷ்யூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுமோ அதே பர்பஸ்க்கு தான் இந்த குயிக் மிஷின் ரெக்கவரியும். ஸோ ஒன்ஸ் உங்கள் சிஸ்டம் வந்து பூட் ஆகலை, பூட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் ரெக்கவரி என்விரான்மெண்ட்டுக்கு உங்கள் சிஸ்டம் வந்து பூட் ஆகும். லைக் அந்த ஸ்டார்ட் அப் ப்ரிப்பேரில் வரும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன். ஸோ அங்கே போயிட்டதுக்கப்புறம் நீங்கள் பிசியை வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி க்ளவுடில் இருக்க ரீஸ்டோர் பாயிண்ட் மூலிமா சிஸ்டம் வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த குயிக் மிஷின் ரெக்கவரியோட வேலை. ஸோ இது வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும், ப்ளஸ் மினிமல் டவுன் டைமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது மேபி ஐடி ப்ரொஃபஷனலுக்கு இந்த டூல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைனமிக் லைட்டிங். ஸோ இந்த ஃபீச்சர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிசியில் இருக்கிற ஆர்ஜிபி டிவைஸோடைய லைட்டிங் எல்லாத்தையும் வந்து சிங்கிள் ஆப் மூலயமா கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ஆர்ஜிபி டிவைஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஆப் இருக்கும். ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு ஒரு டிவைஸுக்கும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரே ஆப்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என் லேப்பில் வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் டிவைஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு டிவைஸுமே இல்லை. டைனமிக் லைட்டிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு டிவைஸுமே இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், நோ டைனமிக் லைட்டிங் கம்ஃபர்டபுள் டிவைஸ் டிடெக்டட். ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து இந்த ஆர்ஜிபி, ஏஆர்ஜிபி இந்த மாதிரி டிவைஸ் வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஃபியூச்சர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த ஃபீச்சர்ஸில் எந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பில்டுக்கு முன்னாடி பில்டுலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அதாவது 25S2ல மொத்தமே ஒரு 3 பில்டோ 4 பில்டோ தான் ரிலீஸ் ஆச்சு. லாஸ்ட் பில்டு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் ரிலீஸ் ஆச்சு, 2026 ஃபெப்ரவரியில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதில் இன்னும் என்னென்ன ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர் வந்து ரிவோக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியல. அதை வந்து நான் செக் பண்ணிட்டு அடுத்த வீடியோ போடுறேன். ஒருவேளை நீங்கள் ஜான்லேயே வந்து உங்கள் பிசி அப்டேட் பண்ணியிருந்தீங்க, இல்லை டிசம்பர் அந்த மாதிரி டைமில் அப்டேட் பண்ணியிருந்தீங்கனாலே இந்த ஃபீச்சர் எல்லாமே உங்கள் விண்டோஸ் பிசியில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன், கீப் வாட்ச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். See you soon.